ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 கப் ராகி மாவை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 1/2 கப் சிகப்பு அவலை வறுத்துக்கலாம். சிகப்பு அவளுக்கு பதில் வெள்ளை அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவள் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. இப்போ இதை நாம் வடிகட்டிடலாம். வடிகட்டின வெள்ளைப்பாகை மாவில் சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். அதில் அரைச்ச அவலை சேர்த்துடலாம். 1/2 கப் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துடலாம். ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டையை பிடிச்சிடலாம். எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இதை 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையே 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.